Hi, hello, sweethearts. Us ஸ்டோரிக்கு I I wasn't expecting that இவ்வளோ சப்போர்ட் அண்ட் இவ்வளோ அட்மிரேஷன் கிடைக்குமான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல பிகாஸ் எனக்கு அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப பிடிக்கும். எவ்ரி ஒன் நோஸ் த ஸ்டோரி லைன், பட் எல்லாரும் வந்து அதே மாதிரி இமேஜின் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அதை 1 or 2 ஷார்ட்ஸில் முடிக்கலான்னு இருந்தேன் அந்த ஸ்டோரியை. ஸோ தட் அது வந்து இழுக்க வேண்டாம், அதுக்கெலாம் அவ்வளோ சப்போர்ட் வராது. அண்ட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு 3 பார்ட்ஸாக போடலாமே அப்படின்ட்டு இழுத்து 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 இன்னமும் இப்போ 6 பார்ட்டாக வந்துடுச்சு. அண்ட் 6 பார்ட் வந்தாலும் சரி இன்னும் வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி சொல்லுறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓ அது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் அதிகம் கலந்த மாதிரி இருக்குமா. ஸோ நான் நினச்சேன் அதுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்லாம் வராது. நாட் எவ்ரி பீப்புள் லைக் தட். ரொம்ப ஃபியூவான பேருக்கு தான் பிடிக்கும்ன்ட்டு அது நான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வெரி ஃபியூ பீப்புள் லைக் இட், பட் த ஃபியூ பீப்புள் அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபார் த ஸ்டோரி அஸ். அண்ட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டோரியை ஒரு குட் எண்டிங்கோடு முடிப்பேன். மேபி ஒரு 2 or 3 பார்ட்ஸ் வரைக்கும் அது போகும். தென் ஐல் ட்ரை டு ஃபினிஷ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மை அப்யூசிவ் ஸ்டூடெண்ட். அண்ட் அப்யூசிவ் இது வந்து கொஞ்சம் பார்க்க வல்கராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் நான் அதை வல்கராகவே எடுத்துகிட்டு போவேன்ட்டு. பிகாஸ் நான் யோசித்தேன் எடுத்துகிட்டு போகலாம், பட் எனக்கு வரலை. நான் டக்குன்ட்டு ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு ஓகே இது போட்டலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பட் உட்காந்து ஸ்டோரி யோசிக்கும் போதுதான் ப்ரோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானே உட்காந்து ஒரு 3 நாளாக மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஸ்டில் எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் கிடைக்கல. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, ஜிமின் வந்து ஒரு ஆர்ஃபன் அண்ட் ஹீ இஸ் 24 years old. அண்ட் அவர் காலேஜில் அவன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். அதே காலேஜில் படிக்கிற பையன் தான் ஜேகே. ஹீஸ் 3rd year ஸ்டூடெண்ட், அதாவது சீனியர். அண்ட் ஜங்குக்கோட அப்பா தான் அந்த காலேஜோட ஓனர். அண்ட் அவங்க 2 பேருக்கு ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் நடந்திருக்கும். ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க 2 பேருக்கும் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. பிகாஸ் ஜங்குக்கோட டேட்க்கு சம் ஐடியா ஆஃப் பிகமிங் அ பொலிட்டீஷியன். ஸோ தட் அவருக்கு ஒரு ஃபேம் வேணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹிஸ் சன் இஸ் மேரிட் டு ஆர்ஃபன். லைக் அந்த மாதிரி நியூஸ்லாம் எவ்வளோ ஃப்ளாஷ் நியூஸாக போகும்ல, அந்த மாதிரி ஒரு நியூஸ்க்காக அந்த மாதிரி ஒரு ஃபேம் பயன்படுத்தி ஈஸியாக பாலிட்டிக்ஸில் நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஜிமனையும் ஜங்குக்கையும் சேர்த்து வச்சு அவர் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. இட் வுட் பி ஈஸி ஃபார் ஹிம் டு கிரியேட் அ ஃபேம். லைக் ஹிஸ் சன் இஸ் மேரிட் டு புவர் காய். ஸோ அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. லிட்ரலி இட் இஸ் அ ஈவில் திங். ஸோ ஜேகே இஸ் அ ரிச் கிட் வித் ஸோ மச் ஆஃப் ஆட்டிடியூட். அண்ட் அவங்க அப்பாவும் நல்லவரெலாம் கிடையாது. அவரோட சிலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். ஜிமின் இஸ் அன் ஆர்ஃபர் அண்ட் ப்ரொஃபஸர் அட் அ காலேஜ். அண்ட் இவங்க 2 பேருக்கும் நடந்த மேரேஜ் பற்றி பெருசாக யாருக்கும் வெளியில் தெரியாது. ஐ மீன் இன்னும் வந்து அதை கன்ஃபரண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஜங்குக் இஸ் ஸ்டில் ஸ்டடிங் இன் காலேஜ். ஸோ ஜங்குக் காலேஜ் முடித்த பிறகு இதை பற்றி வெளியில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அந்த மேரேஜ் பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க யாருன்னா ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஷிகா, ஸ்டீவ், மைக், காய். இவங்க 4 பேருக்கு மட்டும் அவனோட மேரேஜ் பற்றி தெரியும். பட் ஜிமின் சைடில் ஜிமினுக்கு யாருமே கிடையாது. ஸோ யாருக்குமே அவனோட மேரேஜ் பற்றி தெரியாது. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு தான் காட்டுறாங்க. அது ஒரு பெரிய வீடு, ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு பிளேஸ். பட் அங்கே வாழ்கிறது நம்ம 2 பேர் தான், ஜிமின் அண்ட் ஜங்குக். மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண ஹவுஸ் தான் அது. அது உள்ள இப்போ கிச்சனை தான் காட்டுறாங்க. ஜிமின் தான் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். லைக் அவனோட வாட்டர் பாட்டில்ஸ், அவனோட நெசசரி திங்ஸ். ஸோ தட் அவன் காலேஜ் கிளம்புறதுக்காக அவன் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே கிச்சன் ஷெல்ஃபில் இன்னொரு வாட்டர் பாட்டில், இன்னொன்று டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறான். அவன் அதே ஒரு நிமிஷம் ஸ்டார் பண்ணிவிட்டு அவன் அதை பெருசாக கண்டுக்கல, அதை அரேஞ்ச் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவன் பாட்டுன்னு அவனோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிருக்கான். இட்ஸ் பின் 2 weeks. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் அந்த மேரேஜ் நடந்திருக்கு. அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் ஜிமின் வந்து ஜேகே கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா,
ஜேகேக்கு ஜிமினை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது மட்டும்தான். ஜிமினுக்கு பிடிக்கும் பிடிக்காது ரெண்டுமே கிடையாது. பட் somehow now ஜேகே is ஜிமின்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ அந்த பாசம் இருக்க தானே செய்யும். என்னதான் பிடிக்காமல் இருந்தாலும் மேரேஜ் ஆன பிறகு நம்ம எல்லாத்தையும் விட்டு பிடிச்சி தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் மைண்ட் செட்டில் தான் ஜிமின் இருக்கான். ஆனால் ஜங்குக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. ஹி லிட்ரலி ஹேட் ஜிமின். ஜிமின் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து காலேஜ் போகிறான். காலேஜ் போயிட்டு அவனோட கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணுறான். செகண்ட் செஷன் ஜிமினுக்கு ஜங்குக்கோட கிளாஸ். ஸோ அவன் செகண்ட் செஷன் அவங்க கிளாஸ்க்கு போகிறான். ஆனால் அங்கே ஜேகே கிடையாது. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. பட் 5 பேர் மட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஜேகேவும் ஜேகேயோட கேங்கும் தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. பிகாஸ் இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே வந்து ஜிமினோட கிளாஸ் கட் பண்ணுறது. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் யார் அவனை எதுவும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அஃப்கோர்ஸ் அவன் இந்த காலேஜ் ஓனரோட பையன். ஸோ எவ்ரி ஒன் ஒபேஸ் ஹிம். ஸோ ஜிமினும் ஒரு மாதிரியாக ஹெவி ப்ரீத் எடுத்து அவனை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். த அதர் சைடு ஜேகேவை பார்த்தோன்னா ஜேகே வந்து காலேஜ் கேம்பஸோட பேக் சைடு உட்காந்துட்ருக்கான். லைக் அவனும் அவன் கேங்கும் உட்காந்து தமடிச்சிட்ருக்காங்க. ஜேகே அவனோட பைக் மேலே உட்காந்துட்டு என்னமோ யோசிச்சுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது சுகா தான், டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இதே பண்ணிகிட்ருக்க போகிற? கிளாஸை கட் அடிக்கிறதுன்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? உனக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம். என் அப்பனுக்கெலாம் தெரிய வந்ததுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சுகா தான் ஜேகேவை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேவும், உனக்கு வேணா நீ போய் அட்டென்ட் பண்ணிக்கோ, நான்லாம் வரமாட்டேன். சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அங்கே அந்த கேங்கை க்ராஸ் பண்ணி ஒரு பர்சன் நடந்து போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, கிம் டேயாங் அந்த காலேஜோட ஜூனியர் பையன். லைக் ஃபர்ஸ்ட் இயர். அவனோட புக்ஸை ஹக் பண்ணிக்கிட்டு லைக் ஹீஸ் அ நர்ட். அவனை எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ டீச்சர்ஸ் பெட், எஸ்பெஷலி வென் இட் இஸ் ஜிமின். ஜிமின்க்கும் டேக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். லைக் அ டீச்சர் அண்ட் அ ப்ரொஃபஸர். அண்ட் கண்டிப்பாக எல்லா டீச்சருக்கும் பிடிச்ச பையனை கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்காது. அதுவும் அங்கே சேட்டை பண்ணிகிட்ருக்க பசங்களுக்கு சத்தியமாக டீச்சர்ஸோட பெட்டை பிடிக்காது. அதே மாதிரி தான் அங்கே இருக்க அந்த கேங் போகிற டே இங்கே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஆனால் டே தலையை கூட தூக்கலை. அவனோட தலையை குனிச்சிட்டு அவனோட புக்ஸை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கான். சுகா தான் அவனை பார்த்து இன்னும் ரொம்ப ரொம்ப முறைக்கிறாரு. கண்டிப்பாக டீச்சர்ஸ் பெட்டை யாராக இருந்தாலும் வந்து முறைப்பாங்க, யாருக்கு பிடிக்காது இல்லை? அதுவும் அவனை அதிகமாக பிடிக்காததுக்கு காரணமே ஜிமின் தான். பிகாஸ் சுகாவுக்கு தெரியும் ஜிமினுக்கும் ஜேகேக்கும் மேரேஜாக இருக்கிறது. அண்ட் ஜேகேக்கு ஜிமினை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு மாதிரி முறைக்கிறாங்க அந்த குரூப்பே சேர்ந்து. தேங்காய் தலையை நிறுத்தவே இல்லை. அவன் பாட்டுன்னு அங்கேருந்து போகிறான். ஆஃப்டர் த செகண்ட் பீரியட் ஓவர் ஆகுது. ஜிமின் தான் அவரோட கேபின் வராரு. கேபினில் வந்து உக்காந்துட்ருக்காரு. அவர் திங்க் பண்ணுறதெல்லாம் ஜேகேவை பற்றி தான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் கிளாஸஸ் அட்டன் பண்ணவே மாட்டான்? என் கிளாஸஸ் இல்லை, எந்த கிளாஸஸையும் அட்டன் பண்ண மாட்டான். இப்படியே போச்சுன்னா அவன் என்ன டிகிரி வாங்கிடலாம் நினைக்கிறானா, இல்லை பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிடலாம் நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி அவருக்காகவே அவனை பற்றி புலம்பிகிட்டு இருக்காரு. ஆமாம், அவன் மேலே அவருக்கு அக்கறை இருக்குது. அதை வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த மாதிரி அவருக்குள்ளே அவர் புலம்பி வர தீர்த்துக்கிறாரு. அவர் போயிட்டு அவர் கேபினில் உட்காரும் போது தான் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. வேறு யாரும் இல்லை, டேங் தான் எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வரான். வாட்டே என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறாரு. டேவும், சார் நான் முடிச்சிட்டேன், இந்தாங்க அப்படின்ற மாதிரி அவன் கையில் வச்சு இந்த புக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஜிமின் கிட்டே கொடுக்குறான். ஜிமினும் அந்த ஃபைல்ஸ் புக்ஸ் எல்லாம் நோட் பார்க்குறான். அவனோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் வண்டர்ஃபுல், பிகாஸ் இஸ் அ நர்ட், ரைட்? அவன் எப்போவுமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு ஜிமினுக்கு நல்லா தெரியும்.
ஸோ ஜிமின் அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே டே குட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சைன் பண்ணி அவனை அங்கேருந்து அனுப்புகிறாரு. அனுப்புறதுக்கு முன்னாடி ஜிமின் தான் டே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. டேங்க திரும்பி பார்க்குறான். எஸ் சார், எனி ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எஸ். உனக்கு சீனியர் ஜங்குக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். டேயா, சீனியர் ஜங்குக், இப்போ கூட நம்ம வரும்போது முறைச்சிட்டு இருந்தாரு அவர் தானே அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஓடுது. அவனும் இப்போது ஜிமினை பார்த்துட்டு எஸ் சார் தெரியும் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறான். ஜிமினும் ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ அவங்ககிட்ட போயிட்டு ப்ரொஃபஸர் நான் கூப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். தேங்கா ஒரு மாதிரியா பயமாக இருக்குது, இப்போ தான் எல்லோரும் முறைச்சிட்டு வேறு இருந்தாங்க, எப்படி அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா தலையை கொஞ்சிட்டு நிற்கிறான். இப்போது ஜிமின் தான் என்னாச்சு டே, நான் என்ன சொல்லிட்டேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியா பக்கத்தில் வராரு. அது இல்லை சார், சீனியர்ஸ்க்கு அது இல்லை சார், என்னாச்சு, அவங்க ஒன்று தான் புள்ளி பண்ணாங்களா, சொல்லு, I'll talk to them அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக கேட்குறாரு டேங்கோ. இல்லை சார், அவங்க என்ன புள்ளிலாம் பண்ணல, பட் ஓகே சார், நான் போய் கூப்பிட்டு வரேன். டே என்னாச்சு சொல்லு. இல்லை சார், அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க என்னை வரும்போது போகும்போதும் கொஞ்சம் ஸ்டேர் பண்ணுவாங்க, அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை சார். ஸ்டேர் பண்ணுவாங்களா? எஸ் சார், அது இந்த காலேஜில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓ, ஸ்டேரிங்னா எப்படி முளைக்கிறாங்களா? இல்லை சார், இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக பேசுகிறான். ஜிமினுக்கு ஒரு வேளை அவங்க ஏதாவது இவங்க புலி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ தட் இட்ஸ் ஓகே டே, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன், நீ போய் கிளாஸில் போய் உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேங்க இட்ஸ் ஓகே சார், நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அந்த கிளாஸை விட்டு வெளியில் போனான். நேராக இப்போ தான் நான் அவங்கள பார்த்துட்டு வந்திருப்பான், அவங்கள கடந்து வந்திருப்பான். ஸோ அவங்க இருக்க அதே பிளேஸ்க்கு தான் போகிறான். அவங்க தொழுவாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் அந்த செவுத்து பக்கமாக நின்றுட்டுருக்கான், லைக் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே அவனே தைரியம் வளர்த்துட்ருக்கான். டே போ, ஜஸ்ட் அவங்கக்கிட்ட போயிட்டு ஜிமின் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லணும், ஓகேவா? ஐஸை பார்க்காத, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ரொம்ப முறைக்கிறாங்க. அண்ட் எதுவும் தப்பாக சொதப்பிடாத அப்படின்ற மாதிரி அவனே ஒரு மாதிரியா ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறான், லைக் அவங்க கிட்ட போகிறான். அவங்க கிட்ட வர அந்த கேங் அவனை தான் பார்க்குது, லைக் இவன் ஏன் நம்ம கிட்ட வரான் அப்படின்ற மாதிரி. டேங்கா நேராக போயிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறான். ஜங்குக்கு அவனை பார்க்குறான். என்ன சீனியர் சொல்லு, என்ன முழுங்குற? சீனியர், ப்ரொஃபஸர் ஜிமின் உங்களை கூப்பிட்டாரு. ஏன்னா? இல்லை, ஜிமின் ப்ரொஃபஸர் உங்களை கூப்பிட்டாரு, அவர் கேபினில் இருக்காரு, நீங்கள் அவரை போய் மீட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான, கண்ணை கூட பார்க்கல, லைக் மண்ணை மட்டும் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் எழுந்துக்கிறான். அவங்க ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான்ல, அந்த சிகரெட் எடுத்து கீழே போட்டு அவன் காலால் மிதிட்டு ஒரு மாதிரியா ஐஸ் ரோல் பண்ணுறான். எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி டேயோட ஷோல்டர்ஸை இடிச்சிட்டு போகிறான். டே ஒரு மாதிரியா ஃப்ளின்ச் ஆகிட்டான் அந்த ஃபோர்ஸ்க்கு. அவன் கையில் இருக்க புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அவன் அதை கீழே உட்காந்து எடுத்துகிட்ருக்கான். அவன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. அவனுக்கா இது யார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அது சுகா தான். சுகா ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருப்பார், இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கார். அவனை பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி, கிம் டேல். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் தானே? எஸ் சீனியர். உங்களுக்கு வேறு வேலை இருக்காதா?
எப்போ பார்த்தாலும் இந்த சிமெண்ட் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கியா நீ உண்மையா? சரி அது அவங்க ப்ரொஃபஸர் இங்கே வேறு நீ ஜிம்முனுக்குலாம் விசுவாசமாக இருந்தேன்னு வச்சுக்கோய இந்த காலேஜில் ரொம்ப நாள் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறான். என் பேர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவங்க நடையில் புக்ஸ் இருக்குது. தே நிற்கிறான். தேக்கா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் எப்படி நின்றுட்டு டேவோட ஃபேஸையே பார்க்குறான். ஆனால் டே வந்து சுகாவோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அவன் தலையை குடிஞ்சிட்டு இருக்கான். சுகா ஒரு மாதிரியா நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. சுகா அங்கேருந்து போகணும். அவனோட டீம்மேட்ஸ் மிச்சம் 3 பேரும் அவர் பின்னாடியே போயிடுறாங்க. ஜங்குக் தான் ஜிமினோட கேபினில் என்ட்ராகிறான். என்ட்ராயிட்டு டோரை லாக் பண்ணுறான். ஜிமின் உங்ககிட்ட சொல்லியிருக்கல டோரை லாக் பண்ணாது அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என்னை இந்த மாதிரி ஆளை வச்சு கூப்பிட்டு அனுப்பாது அப்படின்னு. ஜெகி நான் என்ன சொன்னேன்? உனக்கு நான் ஒழுங்காக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண சொன்னேன். எதுக்கு இன்றைக்கி கிளாஸ் வரல? நான் எதுக்கு உன் கிளாஸ் வரணும்? நீ சொன்னால் நான் வந்துடுவேண்ணா. இங்கே வேறு நான் சொன்னேன் நீ வரையான்றது. ஆமாம் நீ வந்து தான் ஆகணும். நான் உன்னோட ப்ரொஃபஸர். என்னோடய கிளாஸை நீ கட்டடிக்கிறது நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். ப்ரொஃபஸரா? நீயா? ப்ரொஃபஸர்னால் எப்படி? ப்ரொஃபஸர் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரியா? ஜிக்கி மைண்ட் யூர் டங். என்ன பேசுகிற தெரியுதா? நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். உனக்கு தான் ஒன்றும் புரியல. உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? இப்போ பார்த்தாலும் அடிக்கடி அப்படி தான் கேபினை கூப்பிட்டு என்னை திருத்தலான்னு பார்க்குறியா? இல்லை உன் வலையில் என்னை விழ வைக்கலான்னு பார்க்குறியா? சேக்கே எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. புரியுதா? நான் உங்ககிட்ட ஒரு கேட்டது ஒரு ப்ரொஃபஸராக நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றது தான். அண்டு நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே விஷயம், உன் கிளாஸில் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது. உன் கிளாஸும் இல்லை, என் கிளாஸையுமே அட்டென்ட் பண்ணதில்லை. நீ யார் என்னை கேட்கறதுக்கு? நான் கேட்பேன். பிகாஸ் நான் உன்னோட ப்ரொஃபஸர் அண்ட் உன்னோட ஹஸ்பண்டும் கூட. ஹஸ்பண்ட் நீ எனக்கா? நான் உன்னை என்றைக்குமே என்னோடய ஹஸ்பண்டாக பார்த்ததே இல்லை. நீ பார்க்கலனாலும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு ஜேஎம் சொல்கிறான். ஜெக்கிக்கு டென்ஷன் ஆகுது. ஜேஎமோட கிட்ட போயிட்டு ஜேஎமோட நெக்க ஒரு மாதிரி பிடிச்சி அழுத்துறான். நான் தான் சொன்னேன்ல நான் உனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. திரும்பி இதே மாதிரி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கி பிடிக்கிறான். ஜேமுக்கு ஒரு மாதிரியாகுது. லைக் ப்ரீத் விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜேகேவோட கை ஒரு மாதிரியாக தட்டுறான் விடு அப்படின்ற மாதிரி. ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறான் ஜேமோட அந்த ரியாக்ஷனை பார்த்து. வாயை கொடுத்து மாட்டிக்கிறல்ல, கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு. உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கிறான். ஜேமுக்கு ஆக்சிஜனே கட் ஆகிடும் போல் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனும் விட்டுடுறான். ஜேம் ஒரு மாதிரி இருமுறான். என்ன பண்ணுற? சாவடிச்சிருவேன் இன்னொரு வாட்டி யார்கிட்டையாவது, இல்லை என்கிட்டயே வந்து நான் உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா புரியுதா? நீ சொன்னாலும் அதானே உண்மை. ஜிமின், ஓ ஜிமின், உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆசை கிடையாது போல இருக்கு. மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உன் புருஷனா? அந்த மேரேஜ் எப்படிப்பட்ட ஒரு மேரேஜ்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல. நீ ஜஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன கருவி, அவ்வளோதான். அண்ட் அந்த ஆள் சொல்லிட்டானேன்ட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நீ நானும் மேரேஜ் லைஃப் தொடங்கிடுவான்னு நினைக்கிறியா? நான் உங்ககிட்ட அது மாதிரி எதுவுமே கேட்கல. நான் உங்ககிட்ட கேட்டது நீ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலன்றது மட்டும்தான். அதை நீ கேட்க தேவையே இல்லை ஜனன், புரியுதா? உன்னோட லிமிட்ஸ்லேயே இருக்க கற்றுக்கோ. உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட அந்த தகுதி என்ன நீ கொஷின் பண்ணுறியா?
உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஜிமினுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜிமின் ஒரு மாதிரியா 2 நிமிஷம் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஓகே நான் கேட்கல, அட்லீஸ்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கேட்பேன். உன்னை பற்றி நான் வந்து கேட்கல, ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பேன். ஜூனியர் பசங்களை ரேக்கிங் பண்ணுறியா? என்னது ஜூனியர்ஸை ரேக்கிங் பண்ணுறியான்னு நான் கேட்டேன். நான் பண்ணால் உனக்கு என்ன? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ரேக்கிங் பண்ணுவேன், ரேப் பண்ணுவேன். உனக்கு இது ஜேகே, உன்னால் கொஞ்சம் வாய் அடக்கி பேச முடியாதா? ஏன் இப்படி பேசுகிற பல்கரா? நான் அப்படி தான்டா பேசுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் உன்னோட ஜூனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் அன்பாக பழக்கத்துக்கோ. உன்னை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது. அன்பா அதெல்லாம் வந்து என்கிட்டேருந்து வராது. அதுவும் நீ சொல்லிட்டியா, சுத்தமாக வராது. இந்த விஷயம் உனக்கு எப்படி வந்தது? யார் சொன்னா நான் ரேக்கிங் பண்ணுறேன்ட்டு? யார் சொன்னேன்? என்கிட்டேவா? யாரா சொன்னா? சரி, உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கோஇன்சிடென்ஸாக எடுத்துக்கவே முடியாதா? அண்ட் இட் ஹேப்பன்ஸ். உன்னால் அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல? நான் எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், உன்னை மட்டும் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை முன்னாடி. சும்மா எங்கேருந்தோ உன்னை பொறுக்கிட்டு வந்து என் தலையில் கட்டிட்டா நீ அசால்ட்டாக எங்கள் அப்பா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டு இப்போ என்னமோ இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுற. ஜேம் வந்து ஸ்பீச்லெஸ். அவனை எதுக்கு இங்கே கூப்பிட்டா அவன் அதை எங்கே எடுத்துகிட்டு போய் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜேம் ஒரு மாதிரியா கம்முனே இருக்கான், ஒரு மாதிரியா ஸ்மிக் பண்ணிவிட்டு டோரத்தை வந்து வெளியில் போகிறான். வெளியில் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு நின்றுட்டுருக்காங்க அந்த காரிடோரில். நேராக போய் அவங்க முன்னாடி நின்றுக்கிறான். அவனோட ஹேண்ட்ஸ்லாம் பாக்கெட்டில் இருக்குது. தலையை ஒரு மாதிரியாக சுளுக்கு பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக ஸ்ட்ரெச் பண்ணுறான். சுகா, நம்ம மேலே பசங்களுக்கெலாம் பயம் போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சுகா கிட்டே சொல்கிறான். ஏண்டா என்னாச்சு? எவனோ ஒருத்தன் நம்ம ரேக்கிங் பண்ணுறோம், புலி பண்ணுறோன்ட்டு கிட்டன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? எவனா இருக்கும்? தெரியல, எனக்கு அவன் யாருன்னு தெரியணும், பார்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தான் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஒரு கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. உள்ள கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த ப்ரொஃபஸரும் உட்காந்து பசங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளாஸில் ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கூப்பிட்டு வராரு. லைக் ஒரு ஸ்டூடெண்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேணும்? சார், சீனியர் வந்து இங்கே கிம் டேயங்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். டேயங்கா? என்னது நம்மளையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்குறான். சாரும் இப்போது டேயங்கிட்ட திரும்பி டே என்னன்னு போய் கேட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேங்கா நம்மள எதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனும் ஒரு மாதிரியாக நெளிஞ்சிக்கிட்டே அங்கே போயிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறான். எந்த சீனியர்? யார் கூப்பிட்டாங்க? என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியாது, நீ போய் கேட்டுக்கோ, அந்த கார்னர் கிளாஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். டேங்கா என்னாச்சு? எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த கார்னர் கிளாஸ்க்கு போகிறான். வெளியிலே காய் நிற்கிறான். காய் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குறான் உள்ளே போ அப்படின்ற மாதிரி. டேங்கா ஒரு மாதிரியா ரொம்ப படப்படப்படப்பன்னு ஸோ அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணுறான். அவன் உள்ளே போனோன்னே வெளியில் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டேங்கா ஒரு மாதிரியா ஃப்ளின்ச் ஆகிடுது, என்னடா அப்படின்ற மாதிரி. அந்த கிளாஸ் உள்ளே போகிறான். அங்கே சுகா தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கா எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் நின்ன இடத்துலேருந்து கூப்பிடுறான். சீனியர் சீனியர் அப்படின்ற மாதிரி. சுகா திரும்பி பார்த்துட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அவனும் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிறான். லைக் 10 அடி பின் தள்ளி தான் நிற்கிறான்.
கிம் டேங் தானே சொன்னேன். ஆமாம் சீனியர். நாங்கள் ரேகிங் பண்ணுறதெல்லாம் நீ போட்டு கொடுக்குறியாமே, இப்படியா சீனியர்? சும்மா கேட்டேன். இங்கே பக்கத்தில் வா. இல்லை சீனியர், கிளாஸஸ் போது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு போயிடுவேன்ல. நான் அவனை இங்கே கூப்பிட்டேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் இன்னும் 2 ஸ்டெப்பு வந்து பக்கத்தில் நிற்கிறான். சுகா அவரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து டேங்கோட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. டேங்கா ஹெவியாக ப்ரீத் வாங்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை எதுக்கு கூப்பிட்டாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா, எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் வந்து எதுவுமே உண்மையிலே சொல்லலை. நான் எதுவும் சொல்லலை சீனியர். எதுவுமே சொல்லலையா? இல்லை. ஓகே, ஒன்றுமே சொல்லலை அப்படி தானே? இல்லை சீனியர், நான் எதுவும் சொல்லலை. சுகாவும் ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறான், அக்செப்ட் பண்ணுற மாதிரி. தேங் தான் அப்படியே நிற்கிறான், அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. அவனோட தேங் வந்து அவனோட ஹேண்ட்ஸை அவனோட ஷர்ட்டை ரொம்ப டைட்டாக கசக்கி பிடிச்ச மாதிரி நின்றுருக்கான். யுகா அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவனோட கிட்ட போயிட்டு அவனோட நெக் கிட்ட வராரு. தேங்க்கு ஒன்றும் புரியல. அவன் ஒரு ஸ்டெப் பேக்கில் வைக்கிறான். ஆனால் சுகா அவனோட வெயிஸ்ட்டை பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுக்கிறாரு. ஸோ தட் டே வந்து சுகா மேலே அப்படியே மோதுறான். மோதி ஒரு மாதிரி நிற்கிறான். டேக்கா ஒன்றுமே புரியல. அவனோட ஃபேஸு அவனோட பாடியெல்லாம் அப்படியே செப்ரேட் பண்ண பார்க்குறான். பட் வந்து சுகா ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்காரு. அவர் பிடிச்சி அப்படியே வந்து இந்த பெஞ்ச் இருக்குல்ல, அந்த பெஞ்ச் பார்க்குமா அவனை அப்படியே சாய்க்கிறாரு. அந்த பெஞ்ச்லேயும் அவனை கேட்ச் பண்ண மாதிரி. டே வந்து அப்படியே மூச்சு வாங்குது, ஒரு மாதிரி பயமாகுது டேக்கு. சீனியர், நான் உண்மையில எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லலையா? இல்லை, உண்மையிலே நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் இப்போ சுகா தான் டேயோட நெக் கிட்ட போகிறாரு. லைக் அவனோட நெக்கை ஒரு மாதிரியா ஸ்மெல் பண்ணுறாரு. அவரோட நோஸை வச்சு டேங்கோட நெக்கில் ஒரு மாதிரியா ரப் பண்ணுறாரு. டேங்கு ஒரு மாதிரியா உள்ள புல் அரிக்குது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தவங்க எவ்வளோ கிட்ட வர்றது. அதனால் ஒரு மாதிரியா ரொம்ப பயப்படுறான். சுகா அவரோட நோஸை வச்சு டேங்கோட நெக்கில் ஒரு மாதிரியா கோலம் போடுறாரு. ஸோ டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி. டே ஒரு மாதிரி அவனோட கண்ணை ரொம்ப இறுக்கி முடிக்கிறான். அவரோட ஃபேஸை வெளில எடுத்துகிட்டு டேங்கோட ரியாக்ஷன் பார்க்குறாரு. லைக் அவனோட கண்ணு க்ளோஸாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி பயத்தில் வாழை என்னமோ இது இந்த மந்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் நிற்கிறான். சுகா திரும்பி அவனோட நெக்கிட்ட போகிறாரு. இந்த வாட்டி அவனை லைட்டாக ஒரு ஹெக்கி மார்க் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அவனுக்கு வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவரோட லிப்ஸ் படும்போது ஒரு மாதிரி சில்னஸ் இருக்குது. அண்ட் அவரோட டீத் படும்போது லைட்டாக அவனுக்கு பெயினாக இருக்குது, லைக் கொசு கடிச்ச மாதிரி. அவனோட ஹேண்ட்ஸை சுகாவோட செஸ்ட்டில் வச்சு ஒரு மாதிரி தள்ளுறான். சரி, நான் உண்மையிலே எதுவுமே சொல்லலை. நான் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேர் பண்ணுறீங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு உளறிடுறான். சுகா இப்போ அவரோட லிப்ஸ் எடுத்துகிட்டு டே பார்க்குறாரு. ஸ்டில் வந்து அவன் சுகாவோட 2 ஹேண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கான். என்னது அது வந்து ஜஸ்ட் எல்லோரும் என்னை ஸ்டேர் பண்ணுவாங்க, நான் நர்டாக இருக்கிறதுனால அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். நான் மற்றபடி எதுவுமே சொல்லலை. நீங்கள் ரேங்கிங் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹெவி ப்ரீத்தில் சொல்கிறான். சுகா தான் அப்போ நீ தான் சொன்ன. இல்லை, நான் ரேகிங் பண்ணதான் சொல்லலை. ஜஸ்ட் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொன்னேன். யார் உன்னை பார்க்குறா? இல்லை, நிறைய பேர் அப்படி தான். எப்படி சீனியர், நீங்கள் என்னை பார்த்து முறைப்பீங்கல்ல? ஆமாம், முறைப்பேன். வேறு யாரும் உன்னை பார்த்து முறைச்சா? நிறைய பேர் முறைப்பாங்க. நான் அதை மட்டும்தான் சொன்னேன்.
நான் நீங்கள் ரேகிங் பண்ணுறதுலாம் சொல்லவே இல்லை. அண்டு நீங்கள் என்ன ரேகிங் பண்ணலை, நான் நீங்கள் ரேகிங் பண்ணதே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி உளர்றான். சுகா ஒரு மாதிரி சிரிக்கிறாரு டேயோட ரியாக்ஷன் பார்த்துட்டு. இப்போது டே வந்து அவர் கேச் பண்ணியிருப்பார்ல, அவரோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அவரோட ஹேண்ட்ஸை இப்போது ஃபோல்ட் பண்ணிக்கிறாரு. அவர் சும்மா தான் போட்டு வாங்கினேன், எனக்கு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓ சரி, நான் உண்மையிலே சொல்லலை. ஓ ஓகே அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஓடுறானே சொல்ல முடியும், எப்படி குடுக்குன்னு ஓடிடுறான். இப்போ சுகா தான் வெளில வராரு. வெளில வந்து டேய் இவன் இல்லைடா. அப்போ யாரா? எனக்கு தெரில, ஆனால் இவன் இல்லை. ஜேகே கேட்டால் என்ன சொல்கிறது? ஜேகே கேட்டால் பார்க்கலான்னு சொல்லு, இல்லைனா எதாவது பண்ணலாம், ஏதாவது இழைச்சா அவன் மாட்டுவான், அவன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க 2 பேரும். நேராக வந்து ஜேகே கிட்ட தான் போகிறாங்க. ஜேகே வந்து அவனோட பைக்கில் எப்பவும் போல் உட்காந்துட்ருக்கான். அவன் பைக் மேலே ஏறிட்டு எப்பவும் போல் உட்காந்துட்ருக்கான். இப்பயும் அவன் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸ்மோக் பண்ணிகிட்டே அந்த காலேஜோட காரிடோரை பார்க்குறான். லைக் அங்கே தான் வந்து ஜிமினோட கேபின் இருக்குது. அந்த கேபினை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த கேபின் கிட்ட ஒரு ஆள் போகிறாங்க. அதை செய்கிற இன்னொரு ப்ரொஃபஸர், அவர் பேர் சாம்க்கும் ஜிமினுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆனால் வந்து ஜேகே வந்து அதை எப்படியாவது வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்பான். லைக் சாம்க்கும் ஜிமினுக்கும் அஃபேர் இருக்குது, அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை அவங்க அப்பா கிட்ட காமிச்சா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போது அந்த கேபினில் சாம் உள்ளே போகிறத பார்க்குறான். அவன் உள்ளே போயினோடனே அவன் டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறான். லைக் அது வந்து ஒரு லன்ச் டைம் மாதிரி. ஸோ சாப்பிடும் போது யாராவது கேபின் ஓப்பனில் வச்சுட்டு பண்ணுவாங்களா அவங்க. ஸோ போய் கேபின் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ஜேகே தான் அவன் ஃபோன் எடுக்கிறான். அவன் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறான். அங்கே ஜிமினோட கேபினில் ஒரு கேமரா இருக்கும். அது ஜிமினுக்கு தெரியாது, அது ஜங்குக் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அவன் ஃபோனில் வந்து மானிட்டர் பண்ணுறான். அவங்க 2 பேரும் பெருசாக எதுவுமே பண்ணல. அவங்களுக்குள்ளே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது ஜங்குக் பார்க்கும்போது டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஜங்குக் அதை என்ன நினச்சி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்னா, ஜிமினை எப்படியாவது ஃப்ரேம் பண்ணணும், ஸோ தட் ஜிமின் கிட்டேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அவன்கிட்டேருந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பட் வந்து அவனை எந்த ஆங்கிளையும் ஃப்ரேம் பண்ணவே முடியல. பிகாஸ் இஸ் வே டூ பர்ஃபெக்ட். எல்லார்கிட்டையும் கரெக்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு மெச்சூர்டான டாக், இதெல்லாம் வந்து ஜிமின் கிட்டே இருக்கும். ஸோ வந்து அவனை ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் அந்த ஸ்மோக்கை ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அந்த கேமராவை தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்க சாப்பிட்டு சாம் அவனோட கேபின்லேருந்து கிளம்பியிருக்கலாம். ஜேகேவா அதே ஒரு மாதிரியா முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். ஜேகே தான் எழுந்து நிற்கிறான். அவன் எழுந்து நிற்கிறதுக்கும் சுகா வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. சுகா வந்து அவர் முன்னாடி நிற்கிறான். என்னடா யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து கேட்குறான். சுகாவும் இல்லை, கண்டுபிடிக்கணும். காலையில் ஒரு பையனை பார்த்தோமே, அந்த பையன் கிடையாதா அப்படின்ற மாதிரி டே பற்றி தான் கேட்குறான் ஜேகே. இல்லை, அந்த பையனை கேட்டதுக்கு அவன் அப்படிலாம் எதுவும் சொல்லன்னு சொன்னான். இப்போது சுகா தான் எங்கே போகிற, எங்கே போகிற இப்போது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே பதில் சொல்ல ஒரு மாதிரி அவனோட நெக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஸ்டீவ் தானே இருந்திருப்பார், அவங்களோட ஃப்ரெண்ட். அவர் வந்து அவன் புருஷனை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மாக்கிங்காக சொல்கிறாரு. ஜேகேக்கு என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் மாதிரி ஐஸை எரிக்கிற மாதிரி ஸ்டீவை பார்க்குறாரு. ஸ்டீவ் அதுக்கு பயப்படவே இல்லை. அவன் இன்னும் அதே மாதிரி சிரிக்கிறான். என்ன கரெக்ட் தானே, இவ்வளோ நேரம் ஆளை தானே பார்த்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்கிறான். ஜேகேல அவனே ஆள் கிடையாது, அண்ட் நான் அவனும் சும்மா பார்த்துட்டு இல்லை. தெரியும் அவனை எதையாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட தானே பார்த்துட்ருக்க. அவன் தான் எதுலேயும் மாட்ட மாட்டானே அப்படின்ற மாதிரி
சிரிக்கிறாரு ஜேகேல. உனக்கு தான் ஐடியா கொடுக்க வக்கு இல்லை, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், அதையும் இப்படி தான் வந்து என் மூடை ஸ்பாயில் பண்ணுவியா சொல்கிறாரு. ஆமாண்டா, எனக்கு கிட்ட ஐடியாலாம் கிடையாது, அதுக்குன்னு இந்த மாதிரி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணுறது உனக்கு கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே ஐஸ் ரோல் பண்ணுறான். சுகா தான் இப்போது ஸ்டீவோட ஷோல்டர்ஸில் கையை போட்டு விட்றாடே, அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். இல்லைடா, அவனை பற்றி யோசிச்சு போகிறேன், பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். டேய் ஜேகே, நீ ஏன் வித்தியாசமாக யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்கிறான். நீ அவனை ஃப்ரேம் பண்ணுறதை விட்டு அவனை துரத்தி அனுப்புறதை பற்றி யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எனக்கு பொருள் அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்குறான். இங்கே பாரு, நீ என்ன, உன்னோட பிளான் என்ன? உங்கள் அப்பா எதற்கு அவனை தப்பாக ஃப்ரேம் பண்ணி அவனை உன்கிட்டேருந்து எப்படியாவது தள்ளி வைக்கணும்னு பார்க்குற. இன்ஸ்டட் நீ ஏன் அவனே உன்னை விட்டு தள்ளி போகிற மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்கிறாரு. ஜேகேல, ஏய் எது வந்தாலும் தெளிவாக சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. ஏய் எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தரால் கொடுமையால் அனுபவிக்க முடியும்? நீ இத்தனை நாள் வாய் பேச்சு பேசிகிட்டு இருந்தல, அதை விட்டுட்டு ஏதாவது உருப்படியாக அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுடா, அவனே விட்டு விட்டு போயிடுவான். டேய் அதை தான்டா பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் டேய் நீ அந்த டார்ச்சர் கிடையாதுடா, டார்ச்சருக்கு இன்னும் நிறைய விதம் இருக்குது, நீ அதில் ஏதாவது ட்ரை பண்ண ஜேகே அப்படின்ற மாதிரி டார்ச்சருக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு. எல்லோரும் வந்து அதுவும் ஒரு பிளான்ன்ற மாதிரி ஒன்றுச்சு கவனிச்சிட்ருக்காங்க. ஏண்டா நான் பண்ணாத டார்ச்சராடா, எவ்வளோ பண்ணிட்டேன்டா, அவன் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபேட் அவுட்டாக நிற்கிறாரு. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்கிறாரு. ஜேகே அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அவன் நேராக ஜிம்மனோட ஸ்டாஃப் ரூம் தான் போகிறான். ஜிம்மனோட கேபினுக்கு தான் போகிறான். ஜிம்மன் அப்போ தானே சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. ஸோ அவர் பசங்களோட பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரீ டைம் அப்படின்றதுனால. ஜேகே நேராக போகிறான். ஜிம்மன் பார்க்குறான். ஜேகே, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அன்னெசரியாக ஸ்டாஃப் கேபினுக்கு வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான டோனில் தான் சொல்கிறாரு. ஜேகே திரும்பி கதவை லாக் பண்ணுறான். அவன் லாக் பண்ணாலே ஏதோ விலங்கத்தோடு தான் இருக்கும், அதுவும் அவன் எப்போ வந்தாலும் லாக் பண்ணுவான். ஸோ அவன் எப்போ வந்தாலும் விலங்கத்தோடு தான் வருவான் அப்படின்ட்டு ஜேமுக்கு தெரியும். ஜேமும் ஒரு மாதிரி ரொம்ப காமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ட்ராமா ஒத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன பண்ணிட்டு இருந்தோமா, என்ன சொல்கிற, ரொம்ப நடிக்காத, உள்ள ஒருத்தன் கூட கூத்தடிச்சிட்டு இருந்தியே அதை சொன்னேன். ஜேகே, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், நீ திரும்பி அதுக்கிட்டே வந்து நிற்கிற. ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாத. நான் உன்னை இன்சல்ட் பண்ணுறேன்னா? நீ பண்ணுறது ரொம்ப கரெக்டா? உள்ள கதவை சாத்திட்டு 2 பேரும் என்னவோ பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் நான் கேட்டால் நீ என்னை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்வியா? ஜேகே, மைண்ட் யூ வேர்ட்ஸ், நான் உன்னோட ப்ரொஃபஸர். இப்போ நீ எனக்கு ப்ரொஃபஸரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுன்னு சொன்ன, நீ எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கலாம், நான் உன்னை ஒரு ப்ரொஃபஸராக கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனால் நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ எனக்கு தெரியாமல் இன்னொரு ஆள் கூட ரொம்ப பூட்டிகிட்டு உள்ள உட்காந்தா நான் என்ன நினைக்கிறது? ஜேகே, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது. உள்ள என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், ஜேகே இந்த மாதிரி பேசாதுன்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அந்த இடத்த விட்டு ஏந்து வெளியில் போக பார்க்குறான். ஜேகே ஜிம்மனோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி அவன் அப்படியே வாலில் பின் பண்ணுறான். என்ன பேசிட்டு தானே இருக்கேன், நீ பாட்டுன்னு போகிற? நீ பேசலை ஜேகே, நீ அக்யூஸ் பண்ணிகிட்ருக்க. அதுவும் நான் எதுவுமே பண்ணலையா? என்ன மாதிரி நடிக்காதடா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அந்த சாமும். ஜேகே, இந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பேசுறது தான் பிடிச்சிருக்கு. லைக் உன்கிட்ட ஏதாவது உண்மை வருமானு பார்க்குறேன்,
ஆனால் எப்படி நீ இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க கிட்ட சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி தள்ளி விடுறான். ஜேகேவா மாட்டாமல் போவே, அவனுக்கே தெரியும் அது உண்மை கிடையாதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து ஜேமை பிடிக்கல. ஜேமை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி அவனை விட்டு துரத்தணும் அப்படின்றதுலே இருக்கான். ஜேமுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு யோசிக்கல. ஜேகேக்கு நம்மளை பிடிக்காது அப்படின்னு மட்டும் தெரியும். பட் அவன் இப்படி அக்யூஸ் பண்ணுறதுக்காக கேமரா செட் பண்ணியிருக்கான், இதுக்கெலாம் வந்து பிளான் போட்டுட்ருக்கான் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவர் கம்முன்னு அங்கேருந்து போயிடுறாரு. டைம் ஸ்கிப்ஸ் ஒரு ராத்திரி ஆகுது. ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். ஜேகே இன்னும் வீட்டுக்கே வரலை. ஜேம் அவனோட சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கான். ஒரு சைடு டிவி ஓடுது, இன்னொரு சைடு வந்து ஜேம் அவனோட தாட்ஸில் முழுங்கிட்டான். லைக் அவனுக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு புரியுது அவனுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. பட் மேரேஜ் ஆகிடுச்சு, யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு இருந்துட்டுருக்கான். அண்ட் எப்படி பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. அவன் வந்து ஜேகேயோட பிஹேவியர் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. ஜேம் போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஷுகாவும் ஸ்டீவும் ஜேகேவை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. லைக் அவர் வந்து செம போதையில் இருக்கான். அவன் வந்து எப்படி சொல்கிறது, எப்போவுமே வந்து ஜேகே வந்து செமையாக குடிச்சிருப்பான். ஆனால் வந்து எப்பவுமே அவனே வந்துடுவான். இன்றைக்கி 2 பேரும் தூக்கிட்டு வந்துருக்காங்களா, அதை பார்க்கும்போது ஜேமுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு, எதுக்கு இவன் இப்படி குடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல், அது சார் அவன் தெரியல, அவன் என்னமோ வந்து வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி குடிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஜேம் கரெக்டாக குத்தி காட்டுற மாதிரி தான் 2 பேரும் பேசுகிறாங்க. ஜேமுக்கு வந்து அது பெருசாக தோணலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி கொடுங்க, நான் தாங்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அப்படியே அவன் பக்கம் வாங்க பார்க்குறான். பட் அவங்க 2 பேரும் இல்லை இருக்கட்டும் சார், நாங்கள் பார்த்துக்குறோம், இருக்கட்டும். நீங்களாம் வந்து டைம் ஆகிடுச்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு போகலையா, பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் எப்படி நடந்துப்பான் அதே மாதிரி திரும்பி அட்வைஸ் பண்ணுறான். அவங்க 2 பேரும் டோர் ஸ்டெப்லேயே ஜேகேயை கொடுத்துட்டு அவங்க காதை மூடிட்டு போயிடுறானுங்க. ஜேகே ஒரு மாதிரி கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வந்து ஜேம் அவனோட பெட்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறான். தள்ளிட்டு போகிறான்னு சொல்ல முடியும், இழுத்துட்டு போகிறான். ஏன்னா ஜேகே அவ்வளோ போதையில் அப்படியே தள்ளாடிட்டே வரான். நேராக போயிட்டு அவனோட பெட்டில் தான் விழுறான். ஜேகே துப்புக்கடின்னு கீழே விழுறான். ஜேகே விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஜேகே மேலேயே விழுந்துடுறான். பட் ஜேகே செம போதையில் இருக்கானா, அதனால் அவனுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. ஜேகே மேலே விழுந்தான்ல, அவன் கையை ஊனி ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறான். லைக் எவ்வளோ க்ளோஸில் இருக்கான் அப்படின்ட்டு. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஆனால் அவன் பேசுறத பாரு, நல்ல வாய் மட்டும் இவ்வளோ நீளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்கிறான். அப்படின்ட்டு மூச்சை ஹின்னேல் பண்ணிவிட்டு அவனோட ஹிட்பில் கை வச்சு ஜேகேயோட ஸ்டேட்டை தான் பார்க்குறான். இன்னிலேருந்து இதுக்கப்புறம் இப்படி தான் குடிச்சிட்டு வர போறியோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜேகேயோட ஷூஸு சாக்ஸ் எல்லாம் உட்காந்து கழட்டுறான். லைக் அவன் லிட்டரலி தலையில் உட்காந்துட்டு ஜேகேயோட ஷூவை கழட்டுறது, அவன் சாக்ஸை கழட்டுறது, 2த்தையும் கழட்டிட்டு ஜேகேயோட காலை ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுறான். அவனோட கால் ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜேகேயோட கால் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுறான். தென் எழுந்து ஜேகேயோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜேகே செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்கான். பிகாஸ் நிறைய குடிச்சிருப்பான்ல, அதே மாதிரி அவன் ரொம்ப ஈரமாக இருக்குது. மேபி அவன் குடிச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டு இருந்துருப்பான் போல். ஜேகேயோட ஷர்ட் பட்டனை கழட்டுறான். ஜேமுக்கு பெருசாக எந்த ஒரு தாட்டும் கிடையாது, ஜஸ்ட் அவனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் தாட்டு. ஸோ அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி நைட் ட்ரெஸ் போட்டு விடுறான் அவனே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட அவனுக்கு சொன்னான். ஜேகேவோட பாடியை மெயின்டைன் பண்ணுறது, லைக் மேனேஜ் பண்ணுறது, என்னமோ பண்ணி படுக்க வச்சுட்டான். இவனா குழந்தை மாதிரி இவனை ட்ரீட் பண்ண வேண்டியதாக போதும், என்ன பண்ணுறது. ஆனால் ஜேகி, யூ ஹாவ் அ ஷார்ப் டங், என்னை போட்டு சாவடிக்கிற.
நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் அப்பா தானே என்னை வந்து கல்யாணம் பண்ணி கேட்டார். அண்ட் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். எனக்கு தெரியும் நீயும் நல்லவ இல்லை, உங்கள் அப்பாவும் நல்லவர் இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஏன் வாழ்க்கையை அழிச்சிட்டு என்னமோ நான் உங்ககிட்ட வந்து குத்த சொல்ல மாதிரி உங்கள் அப்பாவை மயக்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் மூச்சிட்டு இருக்கும் போது தான் ஒன்றுமே சொல்ல முடியல. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கத்தலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனை பிளாவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவனே வெளில போயிட்டு அவன் ரூமில் தூங்கியிருப்பான். மார்னிங் விடியுது. ஜேம் ஆல்ரெடி எழுந்து கிச்சனில் அவனோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ தான் ஜேகே ஸ்லோவாக எழுந்துட்டான். சன்லைட் அவன் மூஞ்சில் படுது. எழுந்து அவனை மிரரில் அவனை பார்க்குறான். என்னாச்சு, தலையே இவ்வளோ வரைக்குது, நல்ல சரக்கு தானே குடித்தேன், ஓவராக குடிச்சிட்டேனோ அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். மிரரில் அவனை பார்க்குறான். அப்போ தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறான். அவனோட க்ளோத்ஸ் எல்லாம் மாற்றிருக்கான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எப்படி இதெல்லாம் மாறி இருக்கும். அண்டு அவனுங்க கூட்டிகிட்டு வந்தானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே சுகாவுக்கு தான் கால் பண்ணுறான். சுகாவும் அட்டென்ட் பண்ணிவிட்டு, என்னடா என்னத்துக்குடா எப்படி கால் பண்ணியிருக்க, என்ன காலேஜ் வரலையா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. வரேன்டா வரேன். நேற்று நீங்கள் தானே வந்து விட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி காலே கேட்குறான். ஆமாம் கதவு வரைக்கும் வந்து விட்டோம். கதவு வரைக்குமா? ஆமாண்டா. அதுக்கப்புறம் புருஷன் வந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டான். சுகா, என்ன சொல்கிற? ஏய் எரியாத, அதான் உண்மை. அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நான் அவங்ககிட்டே விட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சுகா ஒரு மேலே கலாய்ச்சிட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்போது ஜிமினா, உனக்கு எந்த ஆசைலாம் வேறு இருக்கா, அதுவும் ஏன் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா வில்லத்தனமாக யோசிக்கிறான். ஜிமின் வந்து கிச்சனில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நேராக ஜிமின் கிட்ட தான் போகிறான். அவன் இன்னும் அவனோட நைட் பைஜாமாஸில் தான் இருக்கான். ஜிமின் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்ருக்கான். அஃப்கோர்ஸ் எப்பவும் போல் ஜேகே சாப்பிட மாட்டான். பட் இந்த வாட்டி ஜேகே ஹேங் ஓவரில் இருக்கான், வீட்டில் இருக்கான் அப்படின்றதுக்காக 2 பேருக்கு சேர்த்து தான் சமைச்சிட்ருக்கான். இப்போது ஜேகே தான் ஜேஎம் பக்கத்தில் வந்து அந்த ஷெல்ஃப் மேலே உட்காடுறான். ஜேஎம்க்கு ஐயோ அடுத்து என்ன விலங்கு எடுத்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். பார்த்தா இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, 2 பேர் சாப்பிட்லாம். எனக்கும் சேர்த்தா குக் பண்ணுற? ஆமாம், நீ போ. எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்ட்ட, இருந்தாலும் தனியாக பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு மனசில்லை. அவ்வளோவா? அவ்வளோ ஒரு நல்ல மனசா அவளுக்கு? சரி, நல்ல மனசு தானே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேம் கிட்ட வந்து நிற்கிறான் க்ளோஸாக. ஜேமோ, என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு? நேற்று எனக்கு யார் இந்த ட்ரெஸ் மாற்றி விட்டது? நான் தான் பண்ணேன். இதில் என்ன இருக்குது? நான் ஹஸ்பண்ட் தானே, இது கூட பண்ணக்கூடாதா? உனக்கு அந்த ஆசைலாம் வேறு இருக்கா? சிக்கி, என்ன பேசுகிற? நான் ஹஸ்பண்ட் தானே, இதில் என்ன இருக்குது? அண்ட் அது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன் நேற்று குடிச்சிட்டு வந்த, இதுவும் 2 பேர் ஒன்று தூக்கிட்டு வந்து விடுற மாதிரி அப்படின்ட்டு அவன் பேச ஆரம்பிக்க ஜேமோட லிப்ஸில் அவனோட ஒரு விரல் வைக்கிறான். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஜேமோ ஒரு மாதிரியே சைன் பண்ணிவிட்டு, என்ன தான் வேணும் உனக்கு? எப்படி இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னது எப்படி இருந்தேன்னா? இல்லை, இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துருப்பல, எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக கேட்குறான். ஜேம் கண்ணை மூடிட்டு, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது கரெக்ட் மட்டும் இல்லை, ஸோ கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்ற மாதிரி ஜேகேவை அவாய்ட் பண்ண பார்க்குறான். ஜேகே இப்போது ஜேஎம்மை வந்து அந்த கவுண்டர்லேயே ஒரு மாதிரி கேச் பண்ணுறான். கேட்டதுக்கு முதல்ல சொல்லு, நீ தானே ட்ரெஸ் மாற்றி விட்ட, எப்படி இருந்துச்சு பார்த்தியா? லைக்
தொட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவை தள்ளி விட்டு, ஜேகே உனக்கு புரியவே புரியல, எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது, திரும்பி என்கிட்ட வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் சொல்லிட்டேன், அது நல்லதுக்கே இல்லை. ஏய் என்ன நான் கேட்டால் உனக்கு இப்படி இருக்கா? அப்போ இந்த சாம் கேட்டால் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேம்க்கு டென்ஷன் ஆகுது, ஜேகேவை அடிக்கணும் போல தோணுது. பட் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். சாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி கிடையாதா? நான் நினச்சேன் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்ட்டு. அப்போ அதான் கிடையாது போலையே. நமக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ கனெக்ஷன் இருந்தது தானே? கேள்விப்பட்டிருக்கேன். காலேஜ் ஃபுல்லாக ஒரு ரூமர்ஸ் இருக்கும், லைக் நீயும் சாம டேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். ஜேகே நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது, நானும் சாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? ரியலி? ஓகே, நீ என்ன சாம ஃப்ரெண்ட்ஸா? நம்பிட்டேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது ஜேம் வந்து அவனை அறியாமலே அந்த பேன் கிட்ட போயிருக்கான். லைக் அந்த குக்கிங் வெசல் இருக்கும், அது வெசல் கிட்ட போயிருப்பான். ஜேகேவும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கான். அவனோட ஈவலான ஒரு திங்கிங். ஜெயம் பக்கத்தில் போகிறானா, ஜெயம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இன்னும் பின்னாடி போகும்போது கரெக்டாக அந்த சூடான பேனில் அவனோட கை பட்டுருக்கு. ஜெயம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட சிரிக்கிறான், ஈவலாக சிரிக்கிறான். ஜேகே என்ன பண்ணியிருக்க? நான் என்ன பண்ணேன்? நீ போய் சூடு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் காரணமா அப்படின்ற மாதிரி மாக்கிங்காக சிரிக்கிறான். ஜேம்க்கு லைட்டாக அழுக வருது, பட் வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவனுக்கு அது ரொம்ப எரியுது. ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறான். அண்ட் நீ சமைச்சல, நீயே தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக அவனோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுறான். ஜேம் வந்து ஒரு மாதிரியா ரொம்ப எப்படி சொல்கிறது, அழுக வருது. அந்த கிச்சன் கவுண்டர்லேயே கொஞ்ச நேரம் உட்காடுறான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலைல்ல. நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லை, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன். நான் எதுவுமே பண்ணலை. உங்கள் அப்பா தான் வந்தார், கேட்டார், நான் மாட்டேன்னு. எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இப்போ நீ என்ன பனிஷ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுகுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. ஜேகே குளிச்சுட்டு வெளில வர மாதிரி தோணுது அவனுக்கு. சரி அப்படின்ட்டு நேராக அவன் அந்த காயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆயில்மெண்ட் போடலாம் அப்படின்ட்டு அவன் ரூம்குள்ளே போகிறான். அவன் ரூம்குள்ளே போகிறதுக்கும் ஜேகே வெளில வரதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஜேஎம் போயிட்டு அவன் ரூமில் ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கான். ஜேகே அதை அவனோட ரூம் வெளியிலேருந்து பார்க்குறான். ஜேகேக்கு இப்போ இன்னொரு ஐடியா தோணுது. அவன் ஜிமினோட ரூம்குள்ளே போகிறான். ஜிமின் வந்து ஆயில்மெண்ட் தானே போட்டுட்ருக்கான். ஸோ ஜேகே வந்ததை கவனிச்சிருப்பான், ஆனால் பெருசாக கண்டிருக்கவே மாட்டான். எப்படியா இருந்தாலும் வந்து இதை பற்றியும் அவன் கலாய்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ஜேகே வந்து ஜேம் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். ஜேமுக்கு கடுப்பாகுது, பட் இருந்தாலும் பெருசாக எதுவுமே காமிச்சிக்கல. அவன் ஹார்ட்லெஸ் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி விட்டுறான். டேபிளில் இருக்கும் அந்த ஃபோனை தான் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அந்த ஃபோனை மட்டும் எடுக்கிறான். ஜிமின்ல என் ஃபோன் எதுக்கு எடுக்கிற, அதை கொடு அப்படின்ற மாதிரி பிடுங்க பார்க்குறான். ஜேகே வந்து கொடுக்கவே இல்லை. ஜேகே அந்த ஃபோனை அவனோட ஹேண்ட்ஸால் மேலே தூக்கி வச்சுருக்கான், ஸோ தட் ஜேமானதை ரீச் பண்ண முடியலன்ட்டு. ஜேம்கா இப்போ கத்தி கூச்சல் போடுற கூட அவனுக்கு தெம்பே இல்லை. ஒரு மாதிரியா ஃபெட்டப்பாக நிற்கிறான். என்ன ஃபோன் வேணாமா? ஜேகே அதில் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நான் எதுவுமே நினைக்கலையே, என்ன டெலீட் பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேம் அப்பயும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறான். ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிடுவான். ஜேம் வந்து ஏன்னு கேட்கல,
அந்த ஃபோனில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கம்னு அங்கேயே உட்காந்து அவனோட காயத்துக்கு மட்டும் ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்கான். ஜேகே வெளியில் வந்தவன் ஜேம் அந்த ரூமில் மூடி லாக் பண்ணுறான். ஜேம்க்கு தெரியல அவன் லாக் பண்ணுறான் அப்படின்ட்டு. வைத்தியக்காரன் எதுவும் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ பண்ண போகிறான். யார் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பான். பட் வந்து ஜேம் அதே ரூமில் வச்சு லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு டிவி லாக் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு காலேஜ்க்கு ரெடி ஆகுறான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயில்மெண்ட்லாம் போயிட்ட பிறகு தான் அவன் டோரை பார்க்குறான். டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி அப்படின்னு போயிட்டு டோர் ஓப்பனே ஆகலை. அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த டோர் நாபை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறான். அது ஓப்பன் ஆகலை. ஜேமா ஒரு மாதிரி கதவு தட்டுறான். ஜேகே இருக்கல்ல, கதவு தோற, இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாத, காலேஜ்க்கு டைம் ஆகுது ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேகே வெளியில தான் இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கான். ஆனால் பெருசாக அவனுக்கு ரியாக்டே பண்ணல. ஜேம் வந்து கத்துறான், ஜேகே கதவு துறைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஜேகே வெளியில் வந்து அவனோட டிவி ரிமோட் இருக்கும்ல, அதை எடுத்து வால்யூமை ரைஸ் பண்ணுறான். ஸோ தட் அவன் கத்துறது யாருக்கும் கேட்காது. ஈவன் தோ இட் இஸ் அ சிங்கிள் ஹவுஸ், வெளியில் வாட்ச்மேனாவது இருப்பார்ல, அவருக்கு கூட கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிவி வால்யூமை ரைஸ் பண்ணுறான். ஜிமினுக்கு வந்து கேட்குது டிவி வந்து ரொம்ப சத்தமாக இருக்குன்ட்டு. ஜேகே வாட்ஸ் யோர் ப்ராப்ளம், கதவு தோற அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேகே பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஜேமோட ஃபோன் எடுத்துட்டான்ல, நேராக போயிட்டு வெளியில் ஃப்ரெண்ட் டோரையும் லாக் பண்ணிவிட்டு அவன் காலேஜ் கிளம்பி போயிடுறான். அவன் லிட்ரலி ஜிமினை கண்டுக்கவே இல்லை. ஜிமின் அதே ரூமில் இருக்கான். ஜிமின் கத்திக்கிட்டே இருக்கான். பட் அவனோட வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் யாருக்கும் கேட்கல. அந்த ஃப்ரெண்ட் டோரும் லாக்காக இருக்குது, இந்த டோரும் லாக்காக இருக்குது. அவனால் வெளியில் போயிட்டு அவன் சமைச்சதை கூட சாப்பிட முடியாது. அந்த ரூமில் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் எப்படி சர்வை பண்ணுவான்? ஒரு தண்ணி கூட இல்லை அந்த ரூம் உள்ள. அவன் அந்த ரூம் தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே வந்து அதான் ஒரு காலேஜ் போயிட்டாரு தலைவர். நேராக அங்கேருந்து காலேஜ் தான் போகிறான். ஆல்ரெடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பவும் போல் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து அட்டண்டன்ஸ்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதில் இன்றைக்கி வந்து ஜிமின் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் தான் கேட்குறாரு. சாமை கேட்குறாரு, சாம் ஏன் ஜிமின் வரலை? சார் என்ன சொல்கிறீங்க, ஜிமின் வரலையா? ஆமாம் வரல, என்னாச்சு? எனக்கு தெரியல சார், மேபி கால் பண்ணுங்க. நீ தானே அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், நீயே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சார் சாம் கிட்டே சொல்கிறாரு. சாமும் ஓகே சார் நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஒரு 10 o'clock இருக்கும். அந்த டைமில் தான் கால் பண்ணுறான். அவனோட ஃபோன் தான் ஜேகே கிட்டே இருக்கே. ஜேகேக்கு தான் அந்த ரிங் அடிக்குது. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க சுகா தான், டேய் அவ்வளோ நேரம் அடிக்குதுல, என்னடா ஃபோனு, யாரும் அவனுக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். ஏய் என்னத்த முறைக்கிற, என்ன ஃபோன், யார் அப்படின்ற மாதிரி சுகா ஜேகேவோட ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரி ஆட்டிட்டு கேட்குறான். ஜேகேவும் அந்த ஃபோனை அப்படி சுகாவோட மூஞ்சி முன்னாடி நீட்டுறான். அதில் சாமன் போட்டிருக்கு. ஏய் சாமா யாராது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது என்னோட ஃபோன் இல்லை, ஜிமினோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவும் மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஜிமின் இன்னைக்கு காலேஜ் வரலை, அதுக்கு தான் சாம் ஃபோன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏண்டா உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி ஸ்டீவ் ஒரு மாதிரியாக கலாய்க்கிறான். ஜேகேல ஒரு மாதிரி சைடையாக பார்க்குறான். அவனை வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாரும் முழிக்கிறாங்க என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. சுகா தான், என்னடா சொன்ன நீ இப்போ, என் காதில் சரியாக கேட்கல, அவனை வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் ஒரு மாதிரியா ஒரு நிமிஷம் ஜேகேவே பார்க்குறாங்க. டேய் என்னடா சொல்கிற, ஏய் உனக்கு என்ன லாங்குவேஜ் புரியாதா என்ன, திரும்பி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது 3வது தடவை அந்த ரிங் அடிக்குது. ஜேகே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது.
அந்த ஃபோனை அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். எப்போ போல் கிளாஸஸ் எதுவுமே அட்டன் பண்ணலை. ஒரு சைடு சுகா பார்த்தா சுகா இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஒரு காலேஜ் வந்து 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் பண்ண ஒரே வேலை ஸ்மோக் மட்டும்தான், வேற எதுவுமே பண்ணலை. இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கான். ஸ்டீவ் அதை பார்த்துட்டு, டேய் உனக்கு என்ன ஆச்சு இப்போ? நீ எதுக்கு இதை இத்தனை வாட்டி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்க? என்ன ஒரேடியாக போய் சேர்ந்துடலான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகா தான், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா டென்ஷனாக இருக்குதா. டென்ஷனாக இருக்கா இல்லை யாராவது மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படி சொன்ன பிறகு ஸ்டீவை பார்த்துட்டு, மிஸ் பண்ணுறானா? என்னடா சொல்கிறா? யாரை சுகா மிஸ் பண்ணுற? ஆமாம் ஜேகே, சுகா ஒரு ஆள் மிஸ் பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். காயும் ஸ்டீவும் தான் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க சுகாவை. சுகால, டேய் மூடுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜேகே தான் சுகா பார்த்து, ஏய் மூடுறீங்களானா யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இட்ஸ் கிம் டேயங். டேயங் வந்து நேற்று நடந்த இன்சிடென்ட்னால இன்னைக்கு காலேஜ்க்கு வந்திருக்க மாட்டான். சுகா வந்து காலையில் டைம்லேயே அவன் கிளாஸில் போய் செக் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து டே இருந்திருக்க மாட்டானா. இது வந்து காய்க்கு தெரியும். காய் வந்து ஸ்டீவ்கிட்ட சொல்லியிருப்பான். ஸ்டீவ் இப்போது எல்லாரும் முன்னாடியே போட்டு உடச்சிட்டானா. எல்லாரும் வந்து சுகா நினச்சி சிரிக்கிறாங்க. ஜேகே தான், என்னடா லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பையன் க்யூட்டாக இருக்கான், டைம் போகிற வரைக்கும் விளையாடலாம் அப்படின்னா. டைம் போடுற வரைக்கும் விளையாடலான்னா இல்லைடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். என்னை பற்றி தெரியாதா, நான்லாம் லவ்லாம் பண்ண மாட்டேன், அண்ட் சும்மா கொஞ்ச நாள் வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஜேகே ஒரு மாதிரியா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஜேகே, டென்ஷன் ஏற்றாத, வாயை மூடிடு, வாயிலே குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அவனுங்க பேசி சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதர் சைடு அவங்க வீட்டில் குளிர் ஜுரம் வந்திருக்கும் போல. பையன் பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜிம்மனை பார்த்தோன்னா அவன் கத்தி ஃபேட் அவுட் ஆகி அதே டோர் ஸ்டெப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரியா அவனோட தலையை அந்த டோர் கதவுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. லைக் டைம் ஆக ஆக அவனுக்கு வந்து தண்ணி தாக எடுக்குது, பசிக்குது, பட் வந்து அந்த டோரை கூட ஓப்பன் பண்ண முடியலல்ல. ஸோ அவன் ஒரு மாதிரியா ஃபெடப்பாக உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே டைம் போயிருக்கோம். ஒரு 5 o'clock போல் இருக்கும், ஒரு ஈவினிங் டைம். ஜேகே தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான். அவன் வரும்போதே நல்லா ஹாப்பி மூடில் தான் வரான். பிகாஸ் இன்னைக்கு ஃபுல்லாக ஜெயம் வந்து வீட்லேயே அடைஞ்சு கிடந்திருப்பான்ல. அவனுக்கு மற்றபடி இது கிடையாது. லைக் ஜெயம் சாப்பிட்டானா, ஜெயம் தண்ணி குடிச்சானா, ஜெயம் உயிரோடு இருக்கானா, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஒன்று நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ கரெக்டாக பைக்கை வந்து அவன் நிறுத்துகிறான். டோர் ஸ்டெப் கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அவனு போய் எட்டி பார்க்குறான். நிற்கிறது சாமை பார்த்தோன்னே ஜேகேக்கே ஒன்றும் புரியல. வேண்டாம் இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே கொஞ்சம் பக்கத்தில் போகிறான். அப்போ தான் சாம் திரும்பி பார்க்குறான். சாம் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை நான் உன்னை கேட்கணும், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சாமை பார்த்து கேட்குறான். சாம்க்கு ஒரு மாதிரியா ஜர்க் ஆகுது. ஜேகே என்ன உன்னோட ப்ரொஃபஸர்கிட்ட இப்படி தான் பேசுவியா? அண்ட் நான் உன்கிட்ட கேள்விக்கிட்ட அதுக்கு பதில் சொல்லணும். என்ன ஜேகே பிஹேவியர் இது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜேகேல ப்ரொஃபஸரும் ஆயிரு, அதெல்லாம் காலேஜோடு இருக்கட்டும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி திமிராக தான் பேசுகிறான். சாம்கே ஒன்றும் புரியல. என்னடா ப்ரொஃபஸரை பார்த்து டாவா அப்படின்ற மாதிரி தான் அவன் முழிக்கிறான். நான் ஜிம்மினை தேடி வந்தேன், இது ஜிம்மினை வீட் தானே அப்படின்ற மாதிரி சாம் சொல்கிறான். ஜிமினா ஏன் அவன் எதுக்கு உனக்கு? சாமா இவனோட டோனே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜிமின் இன்னைக்கு காலேஜ்க்கு வரலை, அதான்
அவனோட வீடு அட்ரஸ் இதுதான் கொடுத்துருந்தான். அதுதான் வந்து செக் பண்ணலான்னு வந்தா உள்ள டிவி ஓடுற சத்தம் கேட்குது. ஆனால் அவன் திறக்க மாட்டான். அவன் திறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். சரி இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுற, இது ஜிமின் வீடு தானே, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி சாம் கேட்குறான். ஜிமின் வீடா, நான் ஜிமினை வச்சிட்ருக்கேன், அதான் அவன் இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாமோட ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரியே தட்டிட்டு அவன் பாட்டுன்னு லாக்கை உள்ளே திறந்துட்டு உள்ளே போயிட்டு திரும்பி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். சாம்க்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சாம்க்கு அதுக்கு மேலே அங்கே நிற்க ஒரு மாதிரியாக இருக்குது. சரி எதுவாக இருந்தாலும் ஜிமின் கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிருப்பான். கதை ஓப்பன் பண்ணிவிட்டு டிவி ஆனில் இருக்கும்ல அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக ஜிமினோட ரூம் பக்கத்தில் போகலாம். ஜிமினோட ரூம் திறக்கிறான். ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து அந்த பெட் இருக்கும்ல அந்த பெட்டில் அவனோட கையை வச்சு தலையை அதில் சாய்ச்சிட்டு தரையில் உட்காந்துட்டு இருக்கான். லைக் முடியல, அவனால் ஒரு மாதிரியா ரொம்ப வீக்காக இருக்கான் ஜிமின். ஜேகே நேராக ஜிமின் கிட்டே போகிறான். ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே தான் போகிறான். நேராக ஜிமின் கிட்டே போயிட்டு ஜிமினோட அளவுக்கு குனிஞ்சு உட்காடுறான். ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். ஜிமினோட ஃபேஸை லைட்டாக டச் பண்ண போகிறான். ஜிமின் அதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஜேகேவோட கையை தட்டி விடுறான். ஜேகே அப்போ தான் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜேகேவை பார்க்குறான். ஜிமினோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, ஃபுல்லாக அழுத மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அழுத முடிச்சுட்டு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோபத்தில் இருக்க மாதிரி செவந்திருக்கு. ஒரு மாதிரியா கண்லேயும் முறைக்கிறான் ஜேகேவை. ஜேகேல என்ன முறைக்கிறியா என்ன நீ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உன்னை தான் டார்ச்சர் பண்ணனா, ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்குறான். என்னை கல்யாணம் பண்ணல, சாவு. நானா அவனை கல்யாணம் பண்ணேன், அவங்க அப்பா தானே சொன்னார் உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குதுன்னா நீ என்னை கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக கேட்குறான். வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசாத, அதுவும் தப்பு. என் அப்பா சொன்னால் இன்னொரு நாள் செய்வியா, எங்கள் அப்பா நாளைக்கு எவன் கூடயாவது போய் படுக்க சொன்னா படுப்பியா அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஜெயமால முடியல, அவன் என்ன அழுகிறான். உன் காதலை உன்னை பார்க்க வந்தான், அதான் அவன் பேர் சாம். உன் கள்ள காதலன்னு உன்னை பார்க்க வந்தான், உன்னை தள்ளிட்டு போகிறதுக்காக. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நான் ஆல்ரெடி தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் காதல் கதையை சேர்த்து வைக்க எனக்கு கூட தான் ஆசையாக இருக்குது. என்ன போறியா அப்படின்ற மாதிரி இப்பயும் ஒரு மாதிரி நக்கலாக தான் பேசுகிறான். ஜேம்க்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னு தெரியல. ஜேகேவை பட்டுன்னு அடிச்சிடுறான். ஒரு தடவை இல்லை 2 தடவை. ஜேகேவோட சீக்ஸை, ஜேகே அவனோட ஃபேஸை அவன் அடித்த பக்கமாக திருப்புறான். ஒரு மாதிரியா ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. ஒரு மாதிரியா ஜேமை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜேம் அப்பயும் முறைக்கிறான். திடீர்னு ஜேமோட ஹேரை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி க்ரிப் பண்ணுறான். ஜேமுக்கு வலிக்குது. என்னடா திமிரா, அவ்வளோ கொல்பேறி போச்சா உனக்கு, வலிக்குதா, என்ன தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வைப்ப அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அவனோட ஹேரை வந்து அவன்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஜேகே அப்படியே அவன் ஹேரை பிடிச்ச மாதிரி எழுந்துக்கிறான். ஜேமுக்கு வலிக்குது அவனோட ஹேரு, அவனும் கூட எழுந்துக்கிறான். ஜேகே வந்து தரன்னு அவனை வாஷ்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். வாஷ்ரூமில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் ஜேமோட முகத்தை போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். ஜேமுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஜேம் வந்து ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி தட்டுறான் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி. ஆனால் ஜேம் வந்து ஜேகே வந்து அது கண்டுக்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரி இன்னும் நல்லா டப்பில் போட்டு ஒரு மாதிரியா ப்ரெஸ் பண்ணுறான்.
ஜேம் வந்து ரொம்ப தத்தளிக்கிறான். ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்படி பண்ண பிறகு ஜேமோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஜேம் அப்படியே விடுறான். ஜேம் வந்து அந்த வாஷ்ரூமோட வால்லேயே போயிட்டு ஒரு மாதிரியா இப்படி ஒட்டிக்கிட்டு பயந்துட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கான். மூச்சு வாங்குது ஜேமுக்கு. மூச்சுலயும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அழுகுறான். ஜேகேல, என்ன அழுறியா? என்ன தைரியம் உனக்கு? ம் நீ எல்லாம் ஒரு ஆளு, முட்டை பூச்சி மாதிரி இருந்துட்டு என் மேல கை வைக்கிறியா? அடுத்த வாட்டி இது மாதிரி எதாவது நடந்ததுன்னா இப்போ நான் உனக்கு பண்ணது வெறும் ட்ரையல் தான், முக்கிய சாவடிச்சிருவேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேமோட ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். அது அவனோட ஸ்கின்னை லைட்டாக ரிவீல் பண்ணுது. ஜேகே அந்த வாஷ்ரூம்லேயே நின்றுட்டு தான் ஜேமை பார்க்குறான். ஜேம் அந்த வாலில் ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரியா ஃபேட் அவுட் ஆகி மூச்சு வாங்கி லைக் உயிர் போகிற உயிர் திரும்பி வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலமையில உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே அவனோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிராக் பண்ணுறான். இப்போ தெரியுது, அந்த சாம் உன் பின்னாடி என் நாய்க்குட்டி மாதிரி சுற்றுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேமுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஜஸ்ட் ஜேகே ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணுறான். ஜேகே வந்து ஜேமோட அந்த ரிவில்டு ஸ்கின்னை தான் பார்க்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஜேம் அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு மாதிரி ஹைட் பண்ணுறான். என்கிட்ட மறைச்ச என்ன பிரயோஜனம்? மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும். உன் புருஷன் நான் பார்க்கலன்னா வேற யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி திரும்பியும் கீழே உட்காந்து ஜிமின் கிட்ட வரான். ஜிமினுக்கு பயமாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு ப்ளீஸ் 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 வேண்டாம் அப்படின்ற மாதிரி அழறான். என்ன இதுக்கே அழுவுறியா நீ? இன்னும் நிறைய இருக்குது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட சீக்ஸ்லேயே ஒரு 2 தட்டு தட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஜெயம் அங்கேயே ஒரு மாதிரி பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். எங்கடா வந்து மாட்டிக்கிட்டவன் சைக்கோ கிட்டியா அப்படின்ற மாதிரி